வச்சாச்சு பால் பாயாசத்துக்கு. அதுக்கப்புறம் ஜவ்வரிசி சேமியா முந்திரி. இந்த பக்கம் பால் காய வச்சாச்சு, இந்த பக்கம் ஜவ்வரிசி சேமியா முந்திரி திராட்சை எல்லாம் போட்டாச்சு, ஏலக்காய்லாம் போட்டாச்சு. நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்து ஊற்றிக்கலாம். அவருக்கு சாயப்பாவுக்கு இன்றைக்கி அன்னதானத்துக்கு வியாழக்கிழமை பால் பாயசம் ரெடி ஆகுது. இப்போ நான் ஜவ்வரிசி சேமியா எல்லாமே பாலோட ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து சர்க்கரை போட்டுக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான பால் பாயசம் அப்பாவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கங்க, ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவு அவருக்கு ஒரு ஸ்வீட் செய்கிறோம். நமக்கு ஏதோ 2 டம்ளர் போட்டிருக்கேன். நல்லா இனிப்பாக இருந்தால் மக்கள் சாப்பிடுவாங்க. இதில் 35 பேர் 40 பேர் சாப்பிடுவாங்க, பால் பாயாசம் சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் சூப்பரான பால் பாயாசம் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. யாரெல்லாம் வியாழக்கிழமை விரதம் இருப்பீங்க, சாயப்பா கும்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஆனால் நம்ம வீட்டில் சாயப்பாவுக்கு ஒயிட் ரைஸு, வெள்ளை சாதம் அன்னதானத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கலர்ஃபுல்லான தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பால் பாயாசம், இந்த பக்கம் சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிடுச்சு. பொரியல், தக்காளி குழம்புக்கும் இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சூப்பரான மசால் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, நாங்கள் வியாழக்கிழமை நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு 30 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம். நம்ம வீட்டில் நம்ம சாயப்பா கோவில் வச்சுருக்குறோம். எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குது அன்னதானம்.